அனைவருக்கும் வணக்கம். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலிலிருந்து டாக்டர் கௌசல்யா, ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, கேன்சர் கட்டி பரவிடுச்சு, குணப்படுத்த முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேடியேஷன் தரணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன, எதுக்கு தரணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேடியேஷன்லாம் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன், இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த ஸ்கேன் மூலியமாக கட்டி இங்கே இருக்குது, இந்த நரம்பு மண்டலம் இல்லைன்னா சுவாச குழாய் எதையாவது அழுத்திட்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதுக்குன்னு பிளானிங் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ரேடியேஷனில், அந்த மாதிரி கொடுத்துட்டு டோஸுமே பாலியேட்டிவ் ரேடியேஷன்னா க்யூரேட்டிவ் ரேடியேஷன் அளவுக்கு ஹை டோஸ் கொடுக்க போகிறது இல்லை, கம்மி டோஸ் கம்மி நாள் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட் முடியாமல் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டை நீங்கள் 6 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, 7 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னா அவங்களால வர முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்று 1 வாரம் இல்லைனா 2 வாரம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சில டைமில் ரொம்ப எமர்ஜென்சின்னா 1 நாளில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. அந்த மாதிரி கொடுத்து நம்ம ரேடியேஷன் கொடுத்து அந்த சிம்டம்ஸை மட்டும்தான் நம்ம இதில் சரி செய்கிறோம். இதில் நம்ம கட்டியை குணப்படுத்த போகிறது இல்லை, பேஷண்ட்டுக்கு இருக்கிற தொந்தரவை கம்மி பண்ணுறோம். அதனால் நமக்கு என்ன லாபம், பேஷண்ட்டுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம்னா, பேஷண்ட் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது குறையும், வலி குறையும், மனதளவில் குறையும். அடுத்தது பேஷண்ட் கூட இருக்கவங்க அவங்க அந்த வலியை பார்த்துட்டு, ப்ளீடிங் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த மூச்சு பிரச்சனை, கை கால் வராமல் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே கஷ்டத்தில் இருப்பாங்க. பேஷண்ட்டுக்கு எல்லாம் இது பண்ணணும். அந்த பேஷண்ட்டுக்கு சிம்டம் குறையும், கூட இருக்கவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மேம்படுத்த போகிறோம். அதுதான் பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். நம்ம எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம்னு பார்த்தோம். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ஏதாவது பின் விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா கொஞ்சம் வரும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. என்னென்ன தொந்தரவு வரும்னா, அது எந்த இடத்துக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து வரும். இப்போ பெரிய கட்டி இருக்குது, அதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம்னா தோலில் கருப்பாகிறது, எரிச்சல் வர்றது, அப்புறம் உணவு குழாய், சுவாச குழாய் பக்கத்துலலாம் கொடுக்குறோம்னா முழுங்கும் போது கஷ்டம், எரிச்சல் வர்றது, யூரின் போகும்போது எரிச்சல், மோஷன் போகும்போது எரிச்சல் வர்றது, அந்த மாதிரி சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். அது கொஞ்ச நாள் தான், தற்காலிகமானது தான். நம்ம பேஷண்ட் படுற கஷ்டத்துக்கு பார்க்கும்போது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதுவும் சீக்கிரமாகவே குணமாயிடும் அந்த சைடு எஃபெக்ட்ஸும். அதனால பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் இந்த பாலியேட்டிவ் ரேடியேஷனுக்கு போகலாம். பேஷண்ட்டுக்கு ஒன்ஸ் பாலியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது, அவங்க உடனே இறந்துருவாங்க, அவங்க கூட இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்பிலீஃப் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக்குறதுக்காக தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். பாலியேட்டிவ்னு சொல்லிட்டாங்கன்னா பேஷண்ட் உடனே இறந்துடுவாங்க, ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சில தாட்ஸ் இருக்கும். அது கிடையாது. பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேஷண்ட்டோடைய வாழ்க்கை நாளை உயர்த்த போகிறது கிடையாது, ஆனால் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறோம். அதுக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பாலியேட்டிவ் ரேடியேஷன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு க்யூரேட்டிவ் ரேடியேஷனுக்கும் பாலியேட்டிவ் ரேடியேஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. பாலியேட்டிவ் ரேடியேஷனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஏதாவது ஒரு பேஷண்ட் ரொம்ப எண்ட் ஸ்டேஜ் சொல்கிறாங்க, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாமல் வீட்டில் இருந்துடலாம்லாம் இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கூட இருக்கவங்களும் கூட்டு வர வேணாம், எப்படி இவங்க இறந்துருவாங்க, இவங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது சரி, அது தவறு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே கிட்டக்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆங்காலஜிஸ்ட் டாக்டரை போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா, கடைசியாக வாழற கொஞ்ச நாளாச்சும் அவங்க நல்ல நிம்மதியாக வாழலாமா, ஏதாவது வலி இல்லாமல், தொந்தரவு கம்மி பண்ணிட்டு வாழலாமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தேங்க்யூ.